ஹோம்மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வேஸ்டான தீப்பெட்டியை வச்சு ஒரு சூப்பரான வால் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச், அப்புறம் க்ரீன் கலரில் கலர் பேப்பர், அப்புறம் எல்லோ கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். கலர் பேப்பர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒயிட் கலர் பேப்பர் கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேம் இதே கலரை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் பேப்பரை வந்துட்டு நான் எடுத்திருக்கிற தீப்பெட்டி சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு உள் பக்கமாக லைட்டாக கம் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அழகாக நம்ம மடித்து விட்டுற வேண்டியதுதான். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மடித்து விடும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது நம்ம ஒரு கார்னரில் செஞ்சதே அடுத்த கார்னர்லேயும் சேம் அதே ப்ராசஸ் தான். பேப்பரை கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்து மடித்து விட்டுக்கிறோம். அதில் வேணால் நம்ம லைட்டாக கம் தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எல்லோ கலர் பேப்பரை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். சைஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். நீங்கள் எடுத்திருக்க தீப்பெட்டி சைஸை பொறுத்து இந்த சைஸ் வந்து மாறும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்கேலால் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் பேப்பரை இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் எல்லோ கலர் காம்பினேஷன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் பிடிக்குதோ அந்த மாதிரி கூட நீங்கள் கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லோ கலர் பேப்பரில் இப்போ வந்துட்டு நான் பிளாக் கலர் சிடி மார்க்கரை வச்சு பார்டர் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் நார்மலாக பிளாக் கலர் ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பார்டரை வந்து இந்த மாதிரி நம்மளோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதில் வந்துட்டு ஸ்டிக் ஃபிகர் ட்ராயிங் தான் நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரம்ஸ் வந்து அடிக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க தீப்பெட்டி பார்த்திங்கன்னா 4 தீப்பெட்டி வந்து எடுத்திருக்கேன். 4 தீப்பெட்டிலையும் இதே மாதிரி தான் வரைய போகிறேன். ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி தான், ஆனால் வித்தியாசமான ட்ராயிங் மாதிரி வரைய போகிறேன். ஸ்டிக் ஃபிகர் ட்ராயிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு. ஸோ இன்னொரு தீப்பெட்டிலையும் உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். பார்டர் வந்து வரைஞ்சதுக்கப்புறமா ஒரு தீப்பெட்டியை வந்து நம்ம நேராக வச்சு வரைஞ்சோம். இன்னொரு தீப்பெட்டியை லைட்டாக இந்த மாதிரி சாய்ச்சி வச்சு வரைஞ்சிக்கோங்க. 2 தீப்பெட்டியை நம்ம நேராக வச்சு வரையணும். 2 தீப்பெட்டியை இந்த மாதிரி கொஞ்சம் சாய்வாக வச்சு வரைஞ்சிக்கணும். நம்ம நெட்டில் சர்ச் பண்ணோனாலே இந்த ஸ்டிக் ஃபிகர் ட்ராயிங்கில் நிறைய ஐடியாஸ் இருக்குது. நீங்கள் அதை கூட நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லைட்டாக வந்து நான் இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கிறேன். ப்ளூவும் ரெட்டும் கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்துட்டு வாலில் ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்துட்டு டபுள் சைட் செல்லோ டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட டபுள் சைட் செல்லோ டேப் இல்லை அப்படின்னா ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் லைட்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த மேட்ச் பாக்ஸஸ்லாம் ஒட்டினதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி ஹேங் பண்ணுவோமோ அதே மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். டபுள் சைட் செல்லோ டேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து வாலில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த ஐடியா. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.